தாலி போடக்கூடாது, மூக்குத்தி போடக்கூடாது, பட்டன் வச்ச ட்ரெஸ் போடக்கூடாது, உள்ளாடையில கூட சில கட்டுப்பாடுகள். இதெல்லாம் ஏதோ ஏர்போர்ட்ல இருக்க கட்டுப்பாடுகள் கிடையாது. பாதுகாப்பு காரணத்துக்காக பிரதமரையோ குடியரசுத் தலைவரையோ பார்க்க போறதுக்கான கட்டுப்பாடுகள் மாதிரி இருக்குல்ல. ஆனா இப்படியான அத்துமீறல் எல்லாமே நடந்தது நீட் தேர்வு எழுத போன மாணவர்கள். ஏற்கனவே இந்த நீட் தேர்வை கொண்டு வந்து பெரும்பாலான மாணவர்களின் உயிரை குடிச்சது பத்தாதுன்னு இன்னும் இவங்களை எப்படியெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கலாம், அதே மன உளைச்சல்ல தேர்வு அறைக்கு போறதுக்கு முன்னாடியே எப்படி அவங்களுக்கு தற்கொலை எண்ணத்தை தூண்டலாம்ங்கிற வகையில தான் இருக்கு பாதுகாப்பு நடைமுறைகள். நேற்றைய தினம் நாடு முழுவதும் நடந்த நீட் தேர்வில் பங்கேற்பதற்கு முன்பே பயத்துல 2 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில தேர்வு எழுத போன மாணவர்கள் எதிர்கொண்ட விஷயங்கள் இன்னும் கொடுமை. மூக்குத்தியில தோடு, வளையல், தாலியில என்னங்க பிட் வச்சு எழுத போறாங்க? இதெல்லாம் விட கொடுமை, ஒரு மாணவி அதிக பட்டன் வச்ச உடை போட்டு வந்த காரணத்தினால எல்லா பட்டனையும் அகற்றி இருக்காங்க. அங்க இருந்த ஒரு பெண் போலீஸ் தான் அந்த மாணவியை கூட்டிட்டு போய் வேற உடை வாங்கி கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஹால் டிக்கெட்ல இருந்த போட்டோ மங்களா இருக்கு, ஆதார் கார்டுல ஸ்பெல்லிங் தப்பா இருக்குன்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க. இப்படி இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இதே கெடுபிடிகள் வட மாநிலங்களையும் இருக்கா அப்படின்னா அது கேள்விதான். காரணம் அங்க இயல்பாவே தேர்வுகள் எப்படி நடக்கும், எவ்வளவு மோசடி நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அங்க எந்த கெடுபிடியும் இல்ல. தொடர்ந்து நீட்டை எதிர்த்து போராடும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இத்தனை கெடுபிடிகள் இருக்கு. இதே நிலை நீடிச்சா இனி துணை கடைகள்ல நீட் தேர்வு சுடிதார், நீட் தேர்வு சட்டை கிடைக்கும்னு போர்டே வைக்கலாம் போல. மருத்துவ படிப்பிற்கான தகுதி தேர்வாகத்தான் நீட் இருக்கணுமே தவிர்த்து மாணவர்கள் யாருக்கு உயிரோட இருக்க தகுதி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நடத்தப்படும் தேர்வாக இருக்கக்கூடாது. வெறுமனே இதை கடந்து போகாம அங்கிருந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சில இடங்கள்ல மக்கள் போராட்டமும் நடத்த ஆரம்பிச்சிருப்பது கவனிக்க வேண்டியது.